இயற்கையை ரசிப்போம்னு சொல்லி கடலுக்கு வந்தேன். ஓ நான் புறம் எடுக்கிறேன் உனக்கு. டேய் நீ என்னடா செய்யற இங்க? என்ன செய்ய நீ அடுத்த கட்டம் இதுதான். வா நீனும் சும்மா நீ நம்மளோட வந்து இறங்கு வா. அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. எனக்கு தெரியுமே எல்லாம் இந்த கங்குவத்தூர் செய்யற வேலை. பாரு கங்குவத்தூர் வந்ததோட நம்மளோட வாழ்க்கையே மாறி போச்சு. 25,000 ரூபாய் எடுத்துட்டு எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல இருக்கிறேன்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நீ அடுத்த கட்டத்துக்கு லேட் ஆகும் போல. அடுத்த கட்டம் 20,000 வருமா? வரும். எடுத்தவனுக்கும் பேசுறானுவோ, எடுக்காதவனுக்கும் பேசுறானுவோ, தண்ணி வந்தவனுக்கும் பேசுறானுவோ, தண்ணி வராதவனுக்கும் பேசுறானுவோ. இப்ப 20,000 வந்தது தண்ணி வந்தாக்களுக்கா இல்லாட்டி எல்லாருக்குமா? இல்ல நான் கேட்கறேன் தெரியாம. எல்லாருக்கும் தான் சொல்லி காணும். எல்லாருக்கும் தான் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட எல்லாருக்கும். இல்லையே நம்ம வீட்டுக்குள்ள தண்ணி வரல. எத்தனை நாள் வேலைக்கு போகாமலேண்டா? வேலைக்கு போகாம உண்மைதான், வேலைக்கும் போகல, ரோட்டால தண்ணி என்ன போறது. அப்போ நீ பாதிக்கப்பட்ட நீ தானே. இதை சொன்னா நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? நம்பிலாம் நம்பாட்டி கூட மீன் பிடிச்சிட்டு நமக்கு இன்றைக்கு ஒரு சாலை மீன் 2 கிலோ கொண்டு வா. வா கட்டாயம் கொண்டு வா. எப்போ வரை? வருவோம். இன்னைக்கு வந்துருவியா? வா போவாப்ப. வா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை.